சங்கீதம் 115 12ஆம் வசனம். 115 எல்லாம் தெரிந்த வசனம்தான். ஏனென்றால் பொதுவாக நம்ம ஆசீர்வாத வசனங்களை எல்லாம் மனப்பாடம் செய்து வைத்திருப்போம். அதனாலே இந்த வசனம் நம் அனைவருக்கும் மனப்பாடமாகவே தெரியும். 115 சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இங்கே ஆசீர்வாதத்துக்கான ஒரு நிபந்தனை, அவர் நினைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நினைத்தால்தான் ஆசீர்வாதம். கர்த்தர் யாரை நினைத்து பார்க்கிறார் அதையும் நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் எல்லாரையும் நினைக்கிறது இல்லை, அதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 40:17 நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் பேரில் நினைவாயிருக்கிறார். அங்கே தாவீது என்ற ராஜா சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தர் என் பேரில் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும் என்றால் நாம் சிறுமையும் எளிமையுமானவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறாராம். அப்போ கர்த்தர் நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தர் நினைத்து பார்க்க வேண்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது சிறுமையும் எளிமையுமானவர்கள். இது நமக்கு இயற்கையாக இருக்கிற குணம் அல்ல. இன்றைக்கு உலகமும் அந்த குணத்தை பெரிதாக நினைக்கிறது இல்லை. ரோமர்கள், கிரேக்கர்கள் எல்லாம் மனத்தாழ்மையை உயர்ந்த குணமாக நினைக்கிறது இல்லை. இன்றைக்கு உலகம் நினைக்கிறது போலவே அன்றைக்கு அவர்கள் நினைத்தார்கள். அதனால்தான் அவர்களுடைய மொழிகளிலே தாழ்மை என்ற வார்த்தைக்கு அவர்களுடைய மொழியிலே வார்த்தை இல்லை. பவுல் கிரேக்க மொழியிலே தான் புதிய ஏற்பாட்டை எழுதினார். தாழ்மை என்ற வார்த்தைக்கு 2 வார்த்தைகளை இணைத்து அவரே கண்டுபிடித்ததாக சொல்லுகிறார்கள். உயர்ந்த இடத்திலிருந்து கீழே ஒரு பொருளை இறக்கி வைப்பதற்கு கிரேக்க மொழியிலே வார்த்தை இருக்கிறது. 2 மனம், நம்முடைய மனம் இருக்கிறது அல்லவா, இந்த 2 வார்த்தை இணைத்து மனத்தாழ்மையை கண்டுபிடித்தார். அப்போ உயர்வாய் இருக்கிற மனதை கீழே இறக்கி வைப்பதுதான் மனத்தாழ்மை. அப்போ வேதாகமம் தான் மனத்தாழ்மை என்ற வார்த்தையை கிரேக்க மொழிக்கு கொடுத்தது. அதில் நிறைய தத்துவ ஞானிகள்லாம் இருந்தார்கள், சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டல், அவங்க எல்லாமே பெருமையாக இருக்கக்கூடிய மக்கள். இன்றைக்கு உலகம் கூட பாருங்க, நீ பெரிய ஆள், உன்னால முடியும், பெரிய ஆள், என்ன பெரிய ஆள். பிரியமானவர்களே, வேதத்தில் ஆண்டவர் மனிதனை எப்படி நினைத்து பார்க்கிறார் தெரியுமா? மனுஷன் நம்மை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் வைத்து விட வேண்டும். தேவன் நம்மை படைத்தவர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்றால் 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை நம்முடைய தாழ்வில தான் நினைப்பார். He remembered our lowly estate. அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா தண்ணீர் உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்மையான இடத்துக்கு தான் ஓடி வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் மேலே இருந்து கீழே வர வேண்டும் என்றால் தாழ்மையான இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் வரும். கீழே இருந்து மேலே தண்ணி போகாது. அகெயின்ஸ்ட் கிராவிட்டி பண்ணணும்னா பம்பு வைத்து மேலே ஏற்ற வேண்டும். தானாக இறங்கி வர வேண்டும் என்றால் தாழ்ந்த இடத்திற்கு தானாக இறங்கி வருகிறது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை, தாழ்மையாக இருக்கும் போது தான் நினைச்சு பார்ப்பாரு. அடுத்ததாக 103ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில், ஏன் பிரதர் நிறைய வசனம் நிறைய இருக்கு, படிக்க வேண்டியதும் இருக்கிறது. ஏன்னா என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லக்கூடாது. பிரதர் ஏதோ கதை சொல்லிட்டு போறாருன்னு யாரும் நினைக்கக்கூடாது. நான் சொல்லுகிறது வேத வசனத்தின் படி தான் சொல்லுகிறேன் என்பதற்காகத்தான் இவ்வளவு வசனங்களையும் உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டுகிறேன். 103ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் நாம் மண் என்று அவர் நம்மை நினைத்து பார்க்கிறார். நாம் மண், மண்ணுன்னு தமிழ்ல இருக்கிறது. ஆனால் he remembers that we are dust. மண்ணு கூட கிடையாது, தூசி, புழுதி. இப்போ பலத்த காற்று வீசுகிறது என்றால்
மண் பொதுவாக தங்கிவிடும். ஆனால் இந்த புழுதி தூசி இருக்கிறது பாருங்கள், இதெல்லாம் அடித்து கொண்டு போய்விடும். அந்த வார்த்தை தான் அது. நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்மை படைத்தவர் அவருக்கு தெரியும் எதிலிருந்து நம்மை படைத்தார். மண்ணை எடுத்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அப்ப ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். இன்றைக்கு அது மாறுதா பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எங்கே தாங்க கடைசியில் வர்றாங்க? மண்ணுக்கு தான் வருவாங்க. நான் பெரிய ஆள், நீங்கள் எவ்வளோ வேணால் பெரிய ஆளாக இருந்துட்டு போங்க, கடைசியில் எங்கே தான் வரணும்? மண்ணுக்கு தான் வரணும். தேவனுடைய பிரமாணம் ஒருபோதும் மாறாது. நீங்கள் தாழ்மை உங்கள் மொழியில் வைத்தாலும் சரி, உங்களுடைய கொள்கையில் வைத்தாலும் சரி, வைக்காவிட்டாலும் சரி, கடைசியில் வர வேண்டிய இடம் தேவன் நிர்ணயித்த இடம்தான். நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இந்த மண்ணும் நம்ம உடம்புல இருக்க இந்த மாம்சம் இருக்கு பாருங்க, ரெண்டு கெமிக்கல் காம்போசிஷன் ஒன்று தான். அப்போ மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பது பொய். மனிதன் ஒரு ஜீவராசி உண்டாகி அது அப்படி எல்லாம் பொய். எவ்வளோ எளிதாக இருக்குது பார்த்தீங்களா? பைபிளை ஏற்றுக்கிட்டோன்னா உண்மை அப்போ தாங்க நமக்கு தெரியும். மண்ணினால் உருவாக்கினார் இதையும். அப்போ தான் மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா மனுஷன் காணும். எங்கே போச்சு இதெல்லாம்? மண் தானாக மண்ணோட கலந்து விடுகிறது. எந்த சரீரமாக அது நிற்கிறதா? மண் என்று நினைவு கூறுகிறார். 78ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்தில், அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் அவர்களை நினைவு கூர்ந்தார். இந்த மக்கள் வனாந்திரத்தில் வரும்போது மேட்டுமை அடைந்தார்கள். 78ஆம் சங்கீதத்தில் கூட இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் வந்ததையும் கர்த்தர் அவர்களை பராமரித்ததையும் கர்த்தருக்கு அவர்கள் கோபமூட்டினதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவர்கள் தங்களை குறித்து பெருமையாக நினைத்தார்கள், ஆனால் கர்த்தர் அவர்களை குறித்து நினைத்தார் பாவம். இவர்கள் மாம்சம், திரும்பி வராமல் அகலுகிற காற்று. போனவங்க யாராவது திரும்பி வந்திருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. காற்று ஒரு பக்கம் அடித்து வீசுகிறது, திரும்பி அந்த காற்று வராது. தேவன் ஒரு நாளில் எழுப்பினால்தான் வருவோம். யாரும் திரும்பி வர போகிறது. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும். கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட் எங்கே போனார்? சரித்திரத்தில் எழுதலைன்னா அவரை பற்றி யாருக்கும் தெரியாது. உலகத்தையே ஜெயித்தார் கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட். ஒரு சின்ன கண் காணாத கிருமி அவரை சாகடித்து விட்டது. இதுதான் உண்மையான நிலை. அப்படியானால் கர்த்தர் என்னை நினைக்க வேண்டும் என்றால் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை நம்ம படித்து தான் ஆகணும். வாசிக்கிறீர்களா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதை ஒரு ராஜாவுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி நினைவுபடுத்துகிறார், மறந்து விட்டான். 1 சாமுவேல் 15:17. சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ தலைவனானீர். பாருங்க, இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவினிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீர் உம்முடைய பார்வையில் சிறியவராயிருந்த போது அல்லவோ. இவன் மறந்து விட்டான். சவுல் மிகுந்த மன தாழ்மையுள்ளவன். பழைய ஏற்பாட்டு சவுல், சரியா? கீசின் குமாரனாகிய பென்யமீனாகிய, 2 பேரும் பென்யமீன் தான். கீசின் குமாரனாகிய சவுல், அவன் தன் தகப்பன் வாலிப வயது, ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கிறான். அவனுடைய தகப்பனாருடைய கழுதை காணாமல் போனது. அவனுக்கு தகப்பனுக்கு நிறைய வேலைக்காரர்கள். என்ன செய்திருக்கலாம்? வேலைக்காரர்களை யாரையும் அழைத்து நீங்கள் போய் கழுதை தேடி விட்டு வாருங்கள் அனுப்பியிருக்கலாம். ஆனால் இந்த கீஸ் என்ன செய்தார்? தன்னுடைய வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குமாரனை அழைத்து போய் கழுதை தேடிக்கொண்டு வா. எந்த வாலிபருங்க போவாங்க? இன்னைக்கு போவாங்களா? யாரும் போக மாட்டாங்கப்பா. உங்களுக்கு வேறு வேலை கிடையாது. என்னென்ன கழுதை தேடுற ஆள் நினச்சிங்களா? உங்களுக்கு வேறு ஆள் கிடைக்கலையா? எவ்வளோ வேலைக்காரங்களை வைத்திருக்கிறீர்கள்? நான் யார்? என்னுடைய கௌரவம் என்ன ஆகும்? என்னுடைய நண்பர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள்?
சவுல் கழுதை தேட போனான் என்று என்னை கேலி செய்வார்களே. ஒரு வார்த்தையும் சவுல் சொல்லவில்லை. அப்பா சொன்னார், நான் கீழ்ப்படிவேன். இதுக்கு பேர் தான் மனத்தாழ்மை. தாழ்மையும் கீழ்ப்படிதலும் என்றைக்குமே ஒன்றாகத்தான் போகும். அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பார்த்தீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார்? 2 பேரும் சமம். பிதாவும் சமம், குமாரனும் சமம், பரிசுத்தாவினும் சமம். உங்களுக்கு ஏன் நான் கீழ்ப்படியணும் என்று கர்த்தர் நினைத்திருப்பாரானால் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்திருக்க மாட்டார். ஏன் நீங்கள் சொன்னால் நான் போய் மரிக்க வேண்டுமா? கேட்கவில்லை. பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். மரண பரியந்த கீழ்ப்படிந்தவரானார், தம்மை தாமே தாழ்த்தினார். அதைத்தான் சவுல் ராஜா செய்தான். சவுல் ராஜா அல்ல, சவுல் செய்தான். அப்பா சொன்னார், நான் போகிறேன், அவ்வளவுதான். நீ நன்றாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் தாயும். அவன் நன்றாயிருந்தானா கெட்டு போனானா? நிறைய பேர் அதை உணர்கிறதில்லை. இன்றைக்கு மாறாத தேவனுடைய சட்டம் அது. நீ நன்றாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். அவன் என்ன செய்தான்? அப்பா அவனுடைய கழுதை தேடி போகிறான். ஒரு நாட்டில் காணும். சரி, கழுதை தான் போய்விட்டது. கழுதையை போய் இவ்வளவு தீவிரமாய் தேட வேண்டுமா? ஒரு கழுதை போனால் என்ன, 1000 கழுதை வாங்கலாம். மனிதனா என்ன இவ்வளவு தீவிரமாய் தேடுவதற்கு? அப்படியெல்லாம் அவன் நினைக்கவில்லை. அப்பா சொன்னார், நான் செய்வேன். தாழ்மை. வரும்போது கர்த்தர் சொன்னார், நாளைக்கு நான் ஒருவனை அனுப்புவேன், அவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா. கர்த்தர் எப்படிப்பட்ட ஆளை அனுப்பினார் தெரியுமா? இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ண பிறகு சவுலுடைய சித்தப்பாவும் கழுதை தேட போயிருக்கிறார். சவுலை பார்த்து கேட்கிறார், தீர்க்கதரிசி உனக்கு என்ன சொன்னார்? நானா இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? என்ன ராஜாவாக்கினார்னு சொல்லியிருப்பேன். அவன் ராஜாங்கத்தை குறித்து ஒன்று பேசவில்லை, கழுதையை குறித்து சொன்னார் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்க, ஒரு சின்ன பதவிக்கெல்லாம் எவ்வளோ போட்டிகள், பொறாமை, சண்டை எல்லாம் நடக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் முதல் ராஜா அபிஷேகம் பண்ணி ஆகிற்று. இன்னும் அரியணை ஏறவில்லை. சவுல் அமைதியாய் போய்விட்டான். சாமுவேல் குறிப்பிட்ட நாளில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி அவனுக்கு பட்டமளிப்பு செய்ய வேண்டும். அப்பொழுது தேடினால் சவுலை காணவில்லை. நான் சவுலிடத்தில் இடந்திருந்தால் சாமுவேலை தூங்க விட்டிருக்க மாட்டேன். என்னை அபிஷேகம் செய்தால் போதுமா? என்னுடைய சிங்காசனம் எங்கே? ஏன் என்னை இன்னும் அரியணை ஏற்றவில்லை? உடனே செய்ய வேண்டும். ஏன்னா வேற யாரும் போட்டிக்கு வந்துட்டாங்கன்னா நானா இருந்தால் அப்படி கேட்டிருப்பேன். ஆனால் சவுல் அப்படி அல்ல. அவனை அரியணை ஏற்றுவதற்கு தேடினாலும் அவனை காணோம். கர்த்தர் சொன்னார், அவன் தளவாடங்கள் என்று ஒளிந்து கொண்டிருக்கிறான். பார்த்தீங்களா எப்படி அரியணை ஏறினார் என்று? கர்த்தர் ஏன் அவனை நினைத்து பார்த்தார்? அவனை ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தார்? உன் பார்வையில் நீ சிறியவனா இருந்தபோது. பிரியமான சகோதர சகோதரிகளை, கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேலிருந்து கீழ் நோக்கி வர வேண்டும் என்று நம்ம கீழே தான் இருக்கணும். மேலே நின்றோம் என்றால் தண்ணீர் கீழே வராது, மேல் நோக்கி வராது, கீழே தான் வரும். சவுலை நோக்கி தான் வந்தது. இப்படியான சவுல் கொஞ்சம் வருஷம் போனது. கர்த்தர் சொன்னார், அமலேக்கியரை முற்றிலும் சங்கரிக்க வேண்டும். இவனுடைய வேலை என்ன? கர்த்தர் சொன்னால் நான் செய்வேன். எல்லாரையும் அழித்து விட்டு வந்திருப்பான். அதனால அவனுடைய ஆட்சி தொடர்ந்து இருக்கும். அவன் என்ன நினைத்தான்? நான் அறிவாளி, நான் என்ன எல்லாரையும் அழிப்பதா? நல்ல ஆடுகள், மாடுகள், நல்ல மக்கள், அந்த ராஜா எல்லாரையும் உயிரோடு தப்ப விட்டான். கர்த்தருக்கு விசனமாக இருந்தது. இப்போ அவனுடைய கொஞ்சம் மண்டகணம் வந்து விட்டது. பெருமை அடைந்து விட்டான். தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தான். தான் பெரிய ஆள், தான் தீர்மானிக்க முடியும். கர்த்தர் சொல்வதுக்கே, அப்பா சொன்னதுக்கே கீழ்ப்படிந்து போனவன், சாதாரண எளிமையான வேலைக்கு போனவன். இப்போ பெரிய வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், செய்ய மனமில்லை. பிரியமானவர்களே, இங்கே தான் நம்முடைய இருதயத்தை குறித்து நம்ம அதிக கவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாமுவேல் சொல்லுகிறார், நீ உன் பார்வையில் சிறியவனாய் இருந்தபோது அல்லவோ நீ இஸ்ரவேலுக்கு தலைவரானீர், இஸ்ரவேலுக்கு ராஜாவானீர். கர்த்தர் ஏன் உன்னை ராஜாவாக்கினார் தெரியுமா? நீ ரொம்ப பெரிய ஆள், நீ அழகானவன், நீ வாட்ட சாட்டமாயிருக்கிறாய், திறமசாலி.
எதையும் பார்க்கவில்லை. நீ உன் பார்வையில், you were small in your sight. நம்ம பார்வையில் நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆள் நினப்பு. இன்னைக்கு உலகம் அதுதான் சொல்லிக் கொடுக்கிறது. ஏன்னா உலகம் பிசாசுக்கு கீழ் கிடக்கிறது. அது அப்படி தான் சொல்லிக் கொடுக்கும். உலகத்தின் கோட்பாடும் வேதத்தினுடைய கோட்பாடும் நேர்மாறாக இருக்கும். நம்ம உலகத்தின் கோட்பாடு சரி என்று நினைத்தால் வேதம் தவறு என்று நினைப்போம். அதனால தான் உலகம் நம்மை பகைக்கிறது, ஆண்டவரை பகைக்கிறது. ஏன்னா உலக கோட்பாடும் வேதத்தின் கோட்பாடும் வேறு, முற்றிலும் வேறுபட்டது. உலகம் நீ பெரியாள்னு சொல்லி நாசமாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நீ சிறியவன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். எது வேண்டும்? இப்போ பெரிய ஆள் ஆன உடனே என்ன ஆச்சு தெரியுமா? சாமுவேல் போறார் கோபமாக சொல்லிட்டு, அவன் பிடிச்சி இழுக்கிறான். எதுக்கு இழுக்கிறான் என்றால், நீங்க என்னை வந்து கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறான். சாமுவேல் அவனை கனம் பண்ண விரும்பின போது அவன் காணோம். இப்பொழுது சாமுவேல் அவனை விட்டு போகிறான். நீ வந்து என் காணிக்கையில் நீ பங்கு பெற்றதா எனக்கு மக்கள் மத்தியிலே மரியாதை. என்றைக்கு மரியாதை, கனம், மேன்மையை தேடுகிறோமோ நம்முடைய இருதயம் பெருமையா இருக்கிறது என்று அர்த்தம். கடைசியில் என்ன ஆச்சு சவுலுக்கு? அவனே கத்தியை நட்டு அதில் விழுந்து சாகிறான். அமலேக்கன் வந்து அவன் தலையை வெட்டிட்டு போறான். எந்த அமலேக்கனை நீ வெட்டவில்லையோ அந்த அமலேக்கன் உன்னை வெட்டினான். பார்த்தீர்களா? இப்படியா முடியணும்? தாழ்மையா இருந்தவர் கர்த்தர் அவன் தலையை பிடிச்சி சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். பெருமை அடைந்த போது அவனை கீழே தள்ளினார். கடைசியில் அவனுடைய தலை போனது. பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் வேணுமா? உலகத்தை பார்த்து நாம் கற்றுக்கொண்டோம் என்னால் உலகத்துக்கு ஏற்படுகிற நிலை தான் ஏற்படும். பெரிய பெரிய ஆள் நினைத்தவங்கெல்லாம் காணும். நிறைய பேருடைய சரித்திரத்தை நாம் படிக்க முடியும். சரியா? ரைட்டு பிரதர், என்னதான் ஆசீர்வாதம் பிரதர், ஆசீர்வாதம் சொல்கிறீங்க. இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு என்ன கார் கொடுப்பாரா? ஆடி கார் கொடுப்பாரா? BMW கார் கொடுப்பாரா? பெரிய பங்களா அண்ணா நகரில் கொடுப்பாரா? டி நகரில் கொடுப்பாரா? இன்றைக்கி இப்படி தான் டிவிலையும் மீடியாக்களும் பொய் பேசிட்டு திரிஞ்சு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஆனால் அதுக்கு தான் ஓடுது கூட்டம். எதுக்கு ஓடுது? தற்காலிக நன்மை தேடி ஓடுகிறார்கள். சரி, ஒரு வசனத்தை நான் சொல்கிற வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நினைத்தால் ஆசீர்வாதம் என்று சொன்னேன் அல்லவா? கர்த்தர் என்ன யாரை நினைத்தார்? என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது? நினைத்தருளினார். இப்போ கர்த்தர் தான் அவர்களை பேழையில் எடுத்து அடைத்தார். கர்த்தர் மறந்து போயிருந்தால் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வெளியில் ஏற்பட்ட மக்களுக்கு நிலை தான் உள்ளே இருக்கிறவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். எவ்வளோ காலம் சாப்பாடு வைத்திருப்பார்கள்? நோவா அவனுடைய குடும்பத்தார், ஒவ்வொரு ஜோடி மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் எல்லாம் இருக்கிறது. கர்த்தர் அவர்களை நினைத்த மறந்து போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? அவர்கள் மரித்து போயிருப்பார்கள். கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். அதனால தான் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. பிரியமானவர்களை, கர்த்தர் நம்ம நினைக்கும் போது எவ்வளோ பெரிய விடுதலை கிடைக்கும் தெரியுமா? இக்கட்டான சூழ்நிலைகள், நெருக்கடிகள் நம்ம பல பார்க்கலாம். ஆதியாகமம் 19:29. ஆதியாகமம் 19:29 படிங்கள். நான் அதில் தான் நிறைய வசனத்தை ஸ்கிப் பண்ணி போனேன், ஏன்னா நிறைய வசனம் படிக்க வேண்டி இருக்கிறது. 19:29 அழிக்கும்போது ஆபிரகாமை நினைத்து லோத்துவை விடுதலை செய்தார். கர்த்தர் ஏன் லோத்துவை விடுதலை செய்ய வேண்டும்? ஒரு நியாயமும் கிடையாது. ஏன்னா அவன்தான் அவனுடைய சித்தப்பா கிட்ட சண்டை போட்டு நீர்வளம் பொருந்தி இருக்கிற கண்டேன் என்று சோதோம் குமோராவுக்கு இறங்கி போனவன். இறங்கி போனது மட்டுமல்ல, அங்கே போய் ஒரு பெரிய ஆளாயிட்டார். அங்கே அவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஆளாகிவிட்டார். அங்கே போயிருக்கவே கூடாது. சோதோம் குமோரா பட்டணங்களுக்கு போனவர் அங்கே ஒரு பெரிய செல்வாக்குள்ள ஒரு நபராக மாறினார். கர்த்தர் சோதோம் குமோராவை அழிக்கும் போது அவனையும் சேர்த்து அழித்திருக்க வேண்டும். அதானங்க நியாயம். அதிலே ஒருவனை காப்பாற்ற விரும்பினார். ஏன்? ஆபிரகாமை நினைத்தார் கர்த்தர். என்னுடைய சிநேகிதன் ஆபிரகாம், அவனுடைய அண்ணன் மகன் குடும்பம் அங்கே இருக்கிறது, அவனை நான் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். அப்போ கூட அவர்கள் அதுக்கு தகுதியானவர்களா என்று பார்த்தால் இல்லை.
திரும்பி பார்க்காம ஓடி போனால் அவங்க மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானான். அவனுடைய 2 குமாரத்திகள் மது பாட்டிலோடு வெளியே வந்தவர்கள். தகப்பனுக்கு மது குடிக்க கொடுத்து அவன் மூலமாக பிள்ளைகளை பெற்று சபிக்கக்கூடிய சந்ததி பூமியிலே கொண்டு வந்தவர்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தார். ஆனால் இவர்கள் ஆபிரகாமை நினைத்தார், லோத்துவை விடுதலை செய்தார். இன்றைக்கு நாம் ஏன் தப்ப விடப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நினைத்து பார்க்கிறார். இவர்களை நான் அழிக்க வேண்டும், ஆனால் என்னுடைய குமாரன் இவர்கள் சார்பிலே, இவர்கள் பதிலாக சிலுவையிலே பலியாகி இருக்கிறார். நம்மை தேவன் விடுவித்திருக்கிறார். சரி, இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆதியாகமம் 30:22 நினைத்தருளினார், செய்தார், கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, ராக்கேலுக்கு ரொம்ப ஆசை குழந்தை வேண்டும் என்று. ஆனால் குழந்தை இவன்கிட்ட போய் சண்டை போடுறான். நீ எனக்கு பிள்ளை கொடு, நான் சாகிறேன். நான் என்ன தேவனா? சரியா சொல்றான். தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். தேவன் நினைத்தால் தான் நடக்கும். எனக்கு தெரியுங்க, நிறைய மகப்பேறு மருத்துவச்சிகள், கைனகாலஜிஸ்ட், நிறைய கர்ப்பஸ்திரீகளுக்கு பிரசவம் பார்த்தவர்கள், சிகிச்சை கொடுத்தவர்கள். நிறைய பேர் குழந்தைகள் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? இது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் நினைத்தால் மட்டும்தான் குழந்தை, இல்லைன்னா கிடைக்காது. வண்ணாரப்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டையிலே நாங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்த இடம் அதுதான். அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெண் மருத்துவர் இருந்தார். எல்லா கர்ப்ப பெண்களும் அவர்களிடத்தில் சிகிச்சை பெற வேண்டும், அவர்களால் தான் குழந்தை பிரசவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அந்த வண்ணாரப்பேட்டை ராயபுரம் பகுதியில். ஏன்னா அவர்கள் கை ராசி என்றெல்லாம் அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆச்சரியம் பார்த்தீங்களா? என்ன விஞ்ஞானம் இருக்கிறது, என்ன தொழில்நுட்ப வளர்ச்சி! ஒன்று இல்லை. இதே போல தான் 1 சாமுவேல் 1:19 கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். நாங்களாம் 8 வருஷம் காத்திருந்தோம் ஒரு குழந்தைக்கு. கர்த்தர் நினைத்தால்தான் குழந்தை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய, நான் சொன்ன மாதிரி மருத்துவத்துறையில் மிக சிறந்தவர்கள், அதிகம் படித்தவர்கள், அதிக ஆராய்ச்சி செய்தவர்கள், குழந்தை இல்லை. குடிசையில் பிறக்கிறாங்க, இஷ்டத்துக்கு வருஷந்தோறும் குழந்தை பிறந்து கொண்டே இருக்கிறது. இது எங்கிருந்து வருது? பிரியமானவர்களே, இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நினைத்தால் தான் நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. மனுஷனால் என்னங்க செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சில ஆராய்ச்சி பண்ணலாம், சில காரியங்களை செய்யலாம். மருத்துவர்களை என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே நீங்கள் கும்பிடுற கடவுளை பார்த்துக்கங்கன்னு சொல்லிடுவாங்க. அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய மட்டுப்பாடு. பிரியமானவர்களை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாரா? சரி, அடுத்த ஆசீர்வாதம் எண்ணாகமம் 10:9 நிறைய இருக்கு, பைபிள் ஃபுல்லா இருக்கு. எண்ணாகமம் 10:9 எண்ணாகமம் 10:9 எடுக்கலையா பிரதர்? யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைனா எக்காலம், அந்த பூரிகைகளை பெருந்துணியாய் முழக்க கடவையர்கள், நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்கள் ஆகிய ரட்சிக்கப்படுவீர்கள். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? நீங்கள் யுத்தத்துக்கு, இந்த இன்றைக்கெல்லாம் மைக் இருக்குல்ல, ஏன்னா ஒலி பெருக்கப்படுகிறது. அன்றைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள், யூத மக்கள் இருக்கிறார்கள். பாளையம் புறப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு எக்காலம் ஊத வேண்டும். அது எண்ணாகமம் 10 எதற்கெல்லாம் ஊத வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். 10 வீட்டில் போய் படியுங்கள். பாளையம் இறங்கும் போதும், பாளையம் புறப்படும் போதும், அவர்கள் யுத்தத்திற்கு போகும்போதும் என்று பல்வேறு காரணத்திற்காக ஒவ்வொரு விதமாக ஊத வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரே விதமாக ஊதக்கூடாது. ஏன்னா வித்தியாசம் தெரிய வேண்டும் அல்லவா மக்களுக்கு. அதற்காக இங்கே என்ன சொல்லுகிறார்? பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். லாங் ஊதிக்கிட்டே இருக்கணும் யுத்தத்திற்கு போகும்போது. ஏனென்றால் கர்த்தரால் நினைவு கூறப்பட்டு என்ன ஆவீர்கள்? உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். யுத்தத்துக்கு நீங்கள் போகலாம்,
குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் தான் வரும். அவர் வீரனுடைய கால்களில் விருப்பமாகிறார், குதிரையினுடைய பலத்தில் பிரியமாகிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த உலகத்தில் பல்வேறு விதமான போராட்டங்கள் மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளாகி நாம் கூட போராட்டம் இல்லைன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? பைபிளில் எவ்வளோ நல்ல ராஜாக்கள் பல்வேறு போராட்டங்களுக்குள்ளாக போயிருக்கிறார்கள். ஆசா ராஜா, யோசபாத் ராஜா, எசேக்கியா ராஜா, யோசியா ராஜா, இப்படி நிறைய ராஜாக்கள். தாவீது, எவ்வளோ போராட்டங்கள். அதனால கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் பிரதர், நமக்கு ஒரு போராட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் பொய். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்படி போராட்டங்கள் மத்தியில் யுத்தத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் கர்த்தரால் நாம் நினைவு கூறப்பட வேண்டும், பெருந்தொனியாய் முழங்க வேண்டும். ஆண்டவரே, என்னால் முடியாது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், நீரே எனக்கு உதவி செய்யும் என்று போனால் கர்த்தர் மகாபெரிய வெற்றியை நமக்கு கொடுப்பார். எல்லா ராஜாக்களும் அப்படித்தான் வெற்றி பெற்றார்கள். சரியா? நாமும் என்ன செய்வோம்? இந்த போராட்டத்தை நான் பார்த்துக்கிறேன் பிரதர், என்னால் முடியும் நினச்சோன்னா நிச்சயம் தோல்வி அடைவோம். கர்த்தர் பல தோல்விகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதனுடைய காரணம் என்னவென்றால், அப்படியாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னாலே முடியாது, என்னை எல்லாம் உங்களால் ஒன்று செய்ய கூடாது. வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். இதே தாங்க யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். அவர்கள் பெருமூச்சை கேட்டு நினைத்து, கர்த்தர் நினைச்சு பார்க்கிறார். என்ன பண்றாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோனால் அதிகமாய் ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்களை அதிகமாய் ஒடுக்கினான். அவர்களால் அழக்கூட முடியவில்லை. அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். அப்பா, எங்களை யார் காப்பாற்றுவது? நாங்கள் பல்வேறு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறோம், ஆனாலும் எங்களால் விடுவித்துக் கொள்ள முடியாது. அவன் ஒடுக்குகிறான், ஆளோட்டி வைத்து அடிக்கிறான், அதிகமான செங்கல்களை செய்யும்படியாக கட்டாயப்படுத்துகிறான். இவர்கள் அதிகமாய் உபத்திரவப்பட்டார்கள், அதிகமாய் நெருக்கப்பட்டார்கள், தேவனை நோக்கி கூப்பிட முடியவில்லை. அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். தேவன் பெருமூச்சை காண்கிற ஆண்டவர். அப்பொழுது என்ன செய்கிறார்? ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். கர்த்தர் நினைத்தருளினார். என்ன செய்தார்? மோசே எழுப்பினார், பார்வோனிடத்தில் அனுப்பினார், 10 வாதைகளை அனுப்பி அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருகிறார். பார்த்தீர்களா? கர்த்தர் நினைத்ததனால் தான் நடந்தது. அவர்களுக்கு எப்படி விடுதலை கிடைத்தது? கர்த்தர் அவர்களை நினைக்காமல் இருந்திருப்பாரானால் அவர்கள் பார்வோன் கையில் அடி வாங்கியே செத்து போயிருப்பார்கள். அவர்கள் உபத்திரவத்திலிருந்து விடுதலை செய்வார் யாரும் கிடையாது. கர்த்தர் தான் அந்த மோசையை அனுப்பினார். செங்கடலை பிளந்தார், கர்த்தர் விடுதலை ஆக்கினார். பார்வோனுடைய சேனையை செங்கடலிலே கவிழ்த்து போட்டார். அதனாலே நாம் வாழ்க்கையிலே பல நெருக்கடிகள் வழியாக கடந்து போகலாம். பிரதர், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கலாம். எனக்கு இருந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. நம்ம பொதுவாக கஷ்டப்படும் போது என்ன நினைக்கிறோம் என்றால், உலகத்திலே எனக்கு தான் கஷ்டம், எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள். இதை போல ஒரு தவறான எண்ணம் உலகத்திலே கிடையாது. எல்லாருக்குமே அவரவருக்குரிய கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு தான் பிரதர் எல்லா கஷ்டமும் வருது. இல்லை, தாவீது சிங்காசனத்தை கொண்டு வரதுக்குள்ள தாவீது பட்ட கஷ்டம் தாவீதுக்கு தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலே நம் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது நம்மை விட அதிக கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை, இல்லையா? நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறது போல. அந்த நேரத்தில் கர்த்தரால் நினைவு கூறப்படுவோமானால் விடுதலை நிச்சயம், இல்லைன்னா கிடைக்காது. கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும். நம்மை தாழ்த்தி
கர்த்தர் சமூகத்தில் போகும்போது கர்த்தர் நிச்சயமாக விடுதலை செய்வார். நிறைய நான் பார்த்துருக்கேன். ரயில்வேல 30 வருஷம் வேலை செய்திருக்கிறேன். எவ்வளோ நெருக்கடிகள் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. பிரியமானவர்களே, அதை சொல்வதற்கே நேரம் போதாது. சரி, நான் கடந்து போகிறேன். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கடைசி அதிகாரம், கடைசி வசனம், அவ்வளோதான். தேவனே, என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்ன நினைத்தருளும். இந்த பதத்தை அவர் பல்வேறு இடங்களிலே நெகேமியா புஸ்தகத்தில் பயன்படுத்துகிறார். தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நீ நினைத்தால் தானே எனக்கு நன்மை. நெகேமியா யார் தெரியுமா? அநேகர் நாம் சில நேரங்களில் நெகேமியாவை குறித்து கொஞ்சம் தவறாக நினைக்கிறோம். அவன் என்ன பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரன் என்பது உண்மை. ஆனால் அதனாலே அவன் கேவலமான தொழில் செய்யவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு பெர்சிய ராஜாக்கள் 127 நாடுகளை ஆண்டார்கள். எத்தனை நாடு? இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன இந்தியாவை சின்ன இந்தியாவா? ஆமாம், அவன் ஆண்ட 127 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இன்றைக்கு இருக்கிற இந்தியா அல்ல. அன்றைக்கு இந்தியா என்ற தேசம் இன்றைக்கு ரொம்ப சின்ன நாடாகிவிட்டது. பாகிஸ்தான் பிரிந்தது, பங்களாதேஷ் பிரிந்தது, அப்புறம் சைனாக்காரர்கள் நிறைய பிடித்து விட்டு நிறைய இந்தியாவிலேருந்து பிரித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? இந்தியா ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய நாடாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்தியா பல பகுதிகளை இழந்து இன்றைக்கு ஓரளவு சின்ன நாடாக ஆகியிருக்கிறது. சரி, இருக்கட்டும். அப்போ இந்தியா என்பது அன்றைக்கு ஒரு நாடு தான். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகளை ஒரு ராஜா அரசாட்சி செய்கிறான். அவனுக்கு இவன் பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரன் என்றால் யார் என்றால், ராஜாவுக்கு அன்றைக்கு உணவு வைக்கப்படும். ராஜா திராட்சரசம் அதிகமாய் பருகுவார். அப்போ அதில் மக்கள், எதிரிகள் அவனுக்கு விஷம் கலக்க வாய்ப்பு இருக்கிறது. இருக்கா இல்லையா? ராஜாக்களுக்கெல்லாம் நிறைய பேர் சதியில் இறந்தவர்கள் தான் அதிகம். நமக்கு தெரியுமா? இந்திரா காந்தி எப்படி செத்தாங்கன்னு தெரியுமா? ஜியா உல்லக் எப்படி இறந்தார் தெரியுமா? பிரேமதாசா எப்படி இறந்தார் தெரியுமா? இவங்கெல்லாம் சதினாலே கொல்லப்பட்டு மரித்து போனவர்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எதிரிகள் விஷம் கலக்கக்கூடாது என்பதற்காக தன் பக்கத்தில் ஒரு நாணயம் உள்ள கனவானாகிய ஒரு மனிதனை வைப்பார்கள். அப்போ முதல்ல திராட்சை ரசம் அவர் தான் குடிப்பார். குடித்து அந்த நபருக்கு ஒன்றும் ஆகவில்லை, விஷம் இல்லை என்று உறுதியான பிறகுதான் ராஜா குடிப்பார். அப்படிப்பட்ட ஆள் தான் நெகேமியா. நெகேமியா இத்தனைக்கும் யூதன். இவர் புறஜாதி ராஜா. ஒரு புறஜாதி ராஜா ஒரு யூதனை தனக்கு அருகிலே இவ்வளோ நம்பிக்கையாய் வைத்திருக்கிறார் என்றால் நெகேமியா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவனை ஒரு கனவானாக வைத்திருந்தார். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எருசலேமில் அலங்கை இடிக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. இதை கேள்விப்பட்ட நெகேமியா அழுகிறார். ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு விடுமுறை வேண்டும், நான் போய் அலங்கத்தை கட்டிவிட்டு வருகிறேன். அலங்கம் கட்டுவதற்கு 52 நாட்கள் மட்டுமே ஆனது. எத்தனை நாட்கள்? நம் பொதுவாக நெகேமியா என்று நினைக்கும் போது அவன் அலங்கம் கட்டினான், வாசல்களை கட்டினான், அவன் கதவுகளை வைத்தான். ரைட், சரிதான். 6 அதிகாரம் வரைக்கும் அப்படித்தான் வரும். 52 நாட்கள் மட்டுமே சரித்திரம். அது 6 அதிகாரங்கள். பிறகு 7லிருந்து 13 அதிகாரங்கள் வரை பார்த்தால் அவன் உடனடியாக அவன் பெர்சிய தேசத்துக்கு திரும்பி போகவில்லை. அவனை ராஜா அந்த தேசத்தினுடைய கவர்னராக மாற்றினான், தேசாதிபதி. அப்போ ஒரு சாதாரண திராட்சரச ஊற்றி கொடுக்கிறவனை ராஜா கவர்னராக மாற்ற மாட்டார். அவனுக்கு தன் பக்கத்தில் பிரைம் மினிஸ்டராக இருந்தவனை தான் பிடித்து அவனை தேசாதிபதியாக அனுப்புகிறான். எத்தனை வருஷம் தெரியுமா? 20 ஆண்டுகள். ஏன் 20 வருஷம்? அவன் வேலை 52 நாளிலே முடிந்து விட்டது. ராஜா என்ன சொல்லியிருக்கலாம்? உன் வேலை முடிந்தது, வா. கூப்பிடவில்லை. 52 நாள் 2 மாதம் கூட கிடையாது. ஆனால் அவன் இருந்தது 20 ஆண்டுகள் எருசலேமில். ஏன் தெரியுமா? ஜனங்களை கட்டினான். இன்றைக்கு எது கட்டுறது கஷ்டம்னு தெரியுமா? ஜனங்களை கட்டுவது தான் ரொம்ப கஷ்டம். நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பீல் பண்ணுறாங்க, எங்களுக்கு நிலம் வேணும், எங்களுக்கு பில்டிங் வேணும். சரிதான்,
அதை விட முக்கியமானது ஜனங்களை கட்டுவது. அந்த அலங்கத்தை சரி செய்து, வாசலை சரி செய்து, அதுக்கு கதவுகளை போட்டு தாழ்பாலை போடுவது 52 நாட்கள். ஜனங்களை கட்டுவதற்கு 20 ஆண்டுகள். சொல்லுங்க, எது கடினமான பணி? இடையிலே கொஞ்ச நாள் ராஜாவினுடைய வேலையாக அவன் பெர்சிய தேசத்துக்கு போயிருந்தான். ஜனங்கள் உடனடியாக என்ன செய்தார்கள்? அந்த சன்பல்லாத் தொபியோடு சம்பந்தம் கலந்து தேவாலயத்தில் அவனுக்கு இடமெல்லாம் கொடுத்து விட்டார்கள். திரும்பி வந்து பார்க்கிறான், ஜனங்கள் சீர்கட்டு போயிருந்தார்கள். உடனே அந்த அவர்களுடைய தட்டு முட்டுகள்லாம் தூக்கி வீசி எடுத்து, ஜனங்கள் இப்படி செய்தீர்களானால் உங்கள் மேல் கைகளை வைப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறான். கொஞ்ச நாட்கள் இல்லை. அப்போ எது கடினமான வேலை? ஜனங்களை கட்டி எழுப்புவது. அதுதான் 7லேருந்து 13 அதிகாரங்கள். ஏன் இதெல்லாம் பிரதர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன சொல்லி முடிக்கிறான்? தேவனே எனக்கு நன்மை உண்டாக எனக்கு நினைத்தருளும். அப்போ அவனையும் படாத பாடுபடுத்தினார்கள். எப்படி மோசே பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் படாத பாடுபடுத்தினார்களோ, அதே போல இவன் கவர்னராக 20 ஆண்டுகள் அவன் எருசலேமில் இருந்தபோது ஜனங்கள் படாத பாடு, நிறைய பிரச்சனைகள். வீட்டில் போய் படிங்கள் நெகேமியா, சரியா? நிறைய பிரச்சனைகள் அவருக்கு எதிர்கொள்கிறான். அவன் நினைத்திருந்தால் பெர்சிய ராஜாவினுடைய பக்கத்திலே இருந்தவன் இல்லையா? 127 நாடுகளுக்கு சக்கரவர்த்தி. ராஜா எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்புங்கள், ராஜா எனக்கு குதிரைகளை அனுப்புங்கள், ராஜா எனக்கு போர் வீரர்களை அனுப்புங்கள். எந்த உதவியாவது கேட்டிருக்கலாம். ஆனால் இவன் அதை கேட்கவில்லை. மாறாக பரலோகத்தின் தேவனை நோக்கி, தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எவ்வளவு பெரிய பவர் கையில் இருக்கு பார்த்தீங்களா? அவன் கையில் என்ன இருந்தது? பவர். எங்களுக்கு எங்கள் ஒர்க் ஷாப்புக்கு சீஃப் ஒர்க் ஷாப் மேனேஜர், அவருக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக கொஞ்சம் வருஷம் எனக்கு போட்டாங்க. எல்லாம் நினச்சிட்டாங்க என் கையில் ரொம்ப பவர் வந்துருச்சு. ஏன்னா பாஸ்க்கு பக்கத்தில் இருக்கேன், அவரோடைய நான் ஆன் டியூட்டி போகணும். நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். அது கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்தால் அப்புறம் வேண்டான்னு வந்துட்டேன். அப்போ எல்லாம் நினச்சாங்க இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் ஆகிட்டான். என்னடா சாதாரண ஒரு ஆஃபீஸர், அவர் கூட போயிட்டு நான் பவர்ஃபுல்லாக நினைக்கிறீங்க? 127 நாடுகளுக்கு ராஜா, சக்கரவர்த்தி. அவருக்கு அருகாமையில் இருந்தவன் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் தெரியுமா? ஆனால் அந்த பவர் அவன் பயன்படுத்தவில்லை. என்ன செய்தான்? தேவனே எனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் நீர்தான் என்று நினைக்க வேண்டும். அங்கேதான் நெகேமியா பெரிய ஆளாக நிற்கிறான். இந்த பாடத்தை நாம் நெகேமியாவினுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நலம். பைபிளுடைய சென்ற வசனமே அதான். ஆனால் நிறைய நேரங்களில் நமக்கு செல்வாக்கு நிறைந்த மனிதர்கள், கனவான்கள், ஐஸ்வர்யவான்கள், பிரபுக்கள் இருக்கும்போது அவர்களை நம்பக்கூடிய சோதனை நமக்கு வருகிறது. அவர்களிடத்தில் நன்மை பெற்றால் நன்றாயிருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இவ்வளோ சொன்னல ஆஃபீஸர் பக்கத்தில் ஒரு நன்மையை நான் அவங்ககிட்ட அனுபவிக்கவில்லை. ஏன் அனுபவிக்கவில்லை? இதெல்லாம் டெம்பரரி. எனக்கு என் தேவன் இருக்கிறார், நான் ஏன் மனிதனுடைய உதவியை நாட வேண்டும்? தேவையில்லை. கர்த்தாவே நீர் என்று நினைத்தால் தான் எனக்கு நன்மை உண்டாகும். நெகேமியாவின் புத்தகத்தில் அந்த வார்த்தை எத்தனை முறை வருகிறது என்று அடி கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி வார்த்தை அவர் பயன்படுத்துகிற வார்த்தை அதுதான். தேவனே எனக்கு நன்மை உண்டாக எனக்கு என்னை நினைத்தருளும். நீங்கள் நினைச்சா போதும் எனக்கு நன்மை கிடைக்கும் சொன்னாரா? சரி. இன்னொரு மனுஷன் அப்படி சாகும்போது நினைக்கிறாரு. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கிறீங்களா? அப்பொழுது சிம்சோன் எவ்வளோ பெரிய ஆளு, ரொம்ப பலசாலி, பிசிக்கலி வாஸ் ஸ்ட்ராங். 300 நரிகளை பிடித்து வாளோடு வால் கட்டி அதிலே தீ கொளுத்தி அனுப்பினான். நம்ம ஒரு நரி பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. நாயை பிடிக்க முடியாது, அப்புறம் எங்கே போய் நரியை பிடிக்கிறது? நரி நம்மை பிடித்து கொள்ளும். 300 நரிகளை பிடித்தான். எல்லாரும் லைனாக நிற்க வச்சு ஒரு நரியாக வாளா கட்டி கட்டி கட்டி. அப்போ எவ்வளோ பலசாலி பார்த்தீர்களா? பிசிக்கலி வாஸ் சோ ஸ்ட்ராங். ஒரு கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்றவன். கத்தியை வைத்து அல்ல, ஈட்டியை வைத்து அல்ல,
துப்பாக்கியை வைத்தல்ல, கழுதையின் தாடை எலும்பு வைத்து 1000 பேரை கொன்றான். அவனை யாரும் ஜெயிக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் ஒரு பெண் அவனை ஏமாற்றி விட்டாள். இச்சை என்னாச்சு? இப்போ படிங்க. அவருடைய கண் பிடுங்கப்பட்டாயிற்று, மாவரைக்க வைத்தார்கள், பரிகாசம் செய்தார்கள், கேலி பொருளாய் மாறி போனான். கடைசியில் சாக போகிற நேரத்தில் ஜெபம் பண்ணுறான். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருள். எதற்காக? சத்துருக்களிடத்தில் சரி கட்டும்படியாக. அப்படித்தானே சொல்றாரு. எனக்கு சத்துருக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நான் என் பலத்தினால் அவர்களை பழி வாங்க நான் விரும்பவில்லை. அவர்களுக்கு பதிலாக நீர் என்னை ஒரு விசை நினைத்தருளும். இப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம், நமக்கு பல்வேறு எதிரிகள் இருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களாகிய நாம் யாரையுமே எதிரிகளாக நினைக்கக்கூடாது. ஆனால் வேதனையான விஷயம், நாம் அநேகரை எதிரிகளாக நினைக்கிறோம். என்னை சேர்த்தான் நான் சொல்லுகிறேன், நமக்கு எதிரிகள் யாருக்கு கூடாது. ஏனென்றால் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், லவ் யோர் எனிமீஸ். போச்சு, முடிச்சு கதை. ஹேட் யோர் எனிமின்னு சொல்லியிருந்தார்னா, ஆஹா, எல்லாரையும் நான் வெறுத்திருப்பேன். சத்துருக்களை வெறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அப்போ எனக்கென்று எதிரிகள் இருந்தாலும் நான் அவர்களை வெறுக்க எனக்கு அனுமதி இல்லை, ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடு. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்களே அல்லாமல் சபியாதிருங்கள். உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். தீமைக்கு தீமையை சரிகட்டாமல், உதாசீனத்தை உதாசீனத்துக்கு சரிகட்டாமல், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாமும் அநேக நேரத்தில் அவிசுவாசிகளைப் போல நாம் மற்றவர்களை பகைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது தவறு. வேதம் ஒருபோதும் நாம் எதிரிகளை வெறுக்க அனுமதி கொடுக்கவில்லை, விசேஷமாக புதிய ஏற்பாடு. ஆனால் பிரதர், நிறைய பேர் என்ன எதிர்ப்பார்கள். ஆண்டவரையே நிறைய பேர் எதிர்த்தார்களா இல்லையா? ஆண்டவரையே பகைத்தார்கள் அல்லவா? ஆண்டவரையே அறையாது பகைத்தாரா? சிலுவையில் அறையப்படும் போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று எல்லாம் ஜெபித்தார், இவர்களை அழியும் என்று ஜெபிக்கவில்லையே. அப்ப ஆண்டவர் அவர்களை எதிரிகளாக கருதவில்லை, அவர்கள் ஆண்டவரை எதிரியாக கருதினார்கள். அப்ப நமக்கு விரோதமாய் வருகிறார்கள், நமக்கு தீமை செய்வார்கள், நிச்சயம் செய்வார்கள். அப்ப என்ன செய்யணும்? இவன் ஜெபித்ததை போல, ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு சரிகட்ட என்னை நினைத்தருளும். ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம், அந்த வசனம் இருக்கிறது 32 உபாகம் 35. அந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் 2 முறை திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? எடுத்துக்காட்ட நேரம் இல்லை, எனக்கு இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது. 2 இடத்துல புதிய ஏற்பாட்டில் அது மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பழி வாங்குதல், நம்ம பழி வாங்கலாமா? நம்ம எதிரிகள் நம்ம கையிலேயே வந்து சிக்குவாங்க, பழி வாங்கக்கூடாது. கர்த்தருடைய வேலை அது, கர்த்தர் பார்த்துக்கொள்ளட்டும். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவன் கையில் வந்து சிக்கினார்கள், பழி வாங்கினானா? இல்லை. பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் அப்படி செய்வானால், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சிலுவைக்கு இந்த பக்கத்திலே வாழ்கிற நாம் செய்யக்கூடாது. கர்த்தர் கையில விட்டு விட வேண்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் நம்மை நினைத்து சத்துருக்களிடத்தில் பழி வாங்குவார். இது பெரிய ஆசீர்வாதமா இல்லையாங்க? சொல்லுங்க. இது நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஆசீர்வாதம் தான். கடைசியா ஒரே ஒரு ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்கள். என்ன ஜபிக்கிறான் பார்த்தீர்களா? சிலுவையில் ஆண்டவரோடு அறையப்பட்ட ஒரு கள்ளன் ஆண்டவரை பார்த்து நடக்கிற எல்லா சம்பவங்களை பார்க்கிறான். முதலிலேயே அவனும் இன்னொரு கள்ளனும் சேர்ந்து ஆண்டவரை நிந்தித்தார்கள். அப்படி தான் வேற ஒரு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆனால் மேல் விலாசத்தை வாசிக்கிறான். அவர் யூதருடைய ராஜா.
நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் பார்க்கும்போது இவர் உண்மையாகவே திரும்பி வருகிற யூதருடைய ராஜா என்று புரிந்து கொண்டான். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரன், வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம், என்னை ஜஸ்ட் நினச்சிக்குங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நோக்கி இன்றைக்கு என்னோடு கூட நீ பாரதீசில், நான் உன்னை நினச்சா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? பரலோகம் கிடைக்கும். இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்தை பெறாத யார் அநேகர் இருக்கலாம். வாலிபர்கள் இருக்கிறீர்கள், சிறு பிள்ளைகள் இருக்கிறீர்கள், ஏன் பெரியவர்கள் கூட இருக்கலாம். பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போகும்போது பரலோகத்திற்கு போவது தான். அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த கள்ளனை போல ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் நினைப்பதற்கோ வேண்டிக் கொள்வதற்கு மிக அதிகமாக கிரியை செய்யும் வல்லமை உள்ள ஆண்டவர். இந்த கள்ளன் கடைசி நிமிஷத்தில் தனக்கு கிடைத்த அந்த ஒரு சில நிமிஷங்களை சரியாக பயன்படுத்தினான். இன்னொரு கள்ளன் தவறிவிட்டான். நித்திய காலத்தில் ஒருவன் மிகுந்த மகிழ்ச்சியாய் ஆனந்தித்து கொண்டிருப்பான், இன்னொருவன் புலம்பிக் கொண்டே அழுதாலும் ஐயோ என்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான், அவன் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டான், நான் நழுவ விட்டேனே, என்ன அழுதாலும் கிடைக்காது. அருமையான பிள்ளைகளை, வாலிபர்களை, சகோதர சகோதரிகளை, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. இன்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இதுவே கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். உலகத்தில் எந்த தீர்மானத்தை வேண்டுமானால் நாம் தவறாய் செய்திருக்கலாம், திருத்திக் கொள்ளலாம். ஆனால் நித்தியத்தை குறித்து நாம் தவறான தீர்மானம் எடுப்போம் ஆனால் ஒரு காலம் சரிப்படுத்த முடியாது. பாருங்க, அந்த பாதாளத்துக்கு போய் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற அந்த பணக்காரன் பூமியிலே சம்பிரமமாய் வாழ்ந்தான். ஒருவேளை லாசரு அவனுக்கு பல முறை சொல்லி இருக்கலாம், பணக்காரனே இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, தற்காலிகமான வாழ்க்கை, நித்தியம் என்று ஒன்று இருக்கிறது, அதை குறிச்செல்லாம் அவன் கவலைப்பட்டிருக்க மாட்டான். பிச்சைக்காரன், நீ பிச்சை எடுத்துட்டு இருக்க, உன் பருவு நாய் நக்குகிறது, எல்லாம் கேலி செய்திருப்பான், எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வந்தது, அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. கீழே இருக்கவன் மேலே போயிட்டான், மேலே இருக்கவன் கீழே வந்துடான். அதுதான் நிரந்தரம். இந்த உலகம் நிரந்தரமற்றது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்முடைய நித்தியம் ஆரம்பிக்கலாம், நமக்கு தெரியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கள்ளனை போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் பாவ மன்னிப்புக்காக, நித்திய பேரின்ப வாழ்க்கைக்காக கூப்பிடுங்கள். கர்த்தர் மகா பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். இதுக்கு பிறகு யூத் மீட்டிங் இருக்கு, இதுக்கு முன்னாலே நீங்கள் தீர்மானம் எடுங்கள். நிறைய வாலிபர்கள், ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். இதுவே கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். நீங்கள் பலமுறை இந்த வாய்ப்பை நழுவ விட்டிருக்கலாம். சிலுவையில் அறையப்பட்ட இன்னொரு கள்ளன் நழுவ விட்டதை போல தயவு செய்து நழுவ விடாதிருங்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஒருவரும் கெட்டு போது அவருடைய சித்தம் அல்ல. உங்களை ஆண்டவர் நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நித்திய ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் கடந்து போகிற ஆசீர்வாதங்கள். ஒரு நாள் நம்மை விட்டு எல்லாரும் போய்விடும், விரோதிகள் போவார்கள், நம்முடைய யுத்தங்கள் முடிந்துவிடும், எல்லாம் போய்விடும். ஆனால் நித்திய பேரின்ப வாழ்க்கை அழியாது. வருவீர்களா வாலிபர்களே? ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிதான் சங்கீதத்தில் ஆரம்பித்தோம். பிரியமானவர்களை, கர்த்தர் நினைத்தால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று நிறைய காரியங்களை சந்தித்தோம். அதில் மகா பெரிய ஆசீர்வாதம் பரலோக பாக்கியம். பாவிகளாகி நம்மை பரலோகத்திற்கு அழைத்து சென்று நித்தியமாய் தம்மோடு கூட வாழ வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தானே இறங்கி வந்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அன்பும் கிருபையும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நீர் எங்களை நினைத்து பார்ப்பதற்கு எம்மாத்திரம், மனுஷனை நீ நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறீர். நாங்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், நாங்கள் மாம்சம், திரும்பி வராமல் அகலுகிற காற்று. எங்களை நீ நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். வேதத்தில் பல்வேறு சம்பவங்களை நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. மக்களை நீ நினைத்து எப்படியா ஆசீர்வதித்திருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் கடைசி நேரத்தை சரியாக பயன்படுத்தினான்.
இங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், சகோதர சகோதரிகள் யாராவது இன்னும்மை அறியாமல் இந்த பரலோக பாக்கியத்தை, நித்திய பேரின்ப வாழ்க்கையை பெறாமல் இருந்தால், ஆண்டவரே இந்த நாளிலாவது இந்த மக்கள் உம்மிடத்தில் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தார். அவர்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. லீதியானுடைய இருதயத்தை திறந்த கர்த்தர், அவர்களோடு நீர் பேசும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.